நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி, டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3 மற்றும் 4. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 4:50 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:56 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 8:56 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:56 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்கள் அனைவரிடத்திலும் சரிசமமாக பழகக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இயல்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று ஓரளவு அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில்முறை பயணங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று பெண்களுக்கு தாய் வீட்டு சிதனம் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை கொடுக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்டுவீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பண விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், முடிவுகளை தெளிவாக இடுங்கள். என்னவென்று குடும்பத்தாரிடம் சொல்லுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் எந்த ஒரு தீய விஷயங்களுக்கும் செல்ல வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும். பாடங்களை மட்டும் நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் சிறு வயது முதலே முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரிடம் வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். யாரிடமும் இன்று நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு தனவரவு சீராக இருக்க கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. பரணி. என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். தனவரவும் சீராக இருக்கக்கூடும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். யாரையும் குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம். என்று உத்தியோகத்தில் உங்களுக்கு பணி சுமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. என்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். பணியாளர்கள் பாதுகாப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நிதானமாக பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று நீங்க சிந்தித்து செயல்படுவது எதிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இடையூறுகளை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். மிதமான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். தொழில் வியாபார நிலையிலும் நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படும், சமாளித்து விடுவீர்கள். பெரிய முதலீடுகளில்
புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாற கொடுங்க. எது சரி எது தவறு என்று தீவிரமாக ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சோதனைகளை எல்லாம் கடந்துதான் என்று நீங்க வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று ஓரளவு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. காலையில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் சிறு குழப்பம் அடைந்து கொண்டிருப்பீர்கள். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், தயார் செய்து கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரோகிணி. இடையூறு செய்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மிதமான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மன மகிழ்ச்சியும் இன்று ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். விழிப்புணர்ச்சியுடன் இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மிருக சிரிஷம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. சோதனையும் கடந்துதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி இன்று ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை இன்று காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கிவிடக் கொடுங்க. நீங்கள் சோதனையான பலன்களை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி இருக்கும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைவது கொஞ்சம் சிக்கல்தான். என்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தியுங்கள். நல்லது ஒரு திட்டமிடுங்கள். கண்டிப்பாக காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைந்து விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தாராள பணவரவு இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். எளிமையாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். தேவையற்ற பிரச்சனைகளால் மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள்.
குடும்பத்தில் ஒற்றுமை காணப்பட கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. புனர்பூசம் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை காணப்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெருகக்கூடும். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பெண்கள் வீட்டை அழகுபடுத்த கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடும். என்று எடுத்த காரியம் சிறப்புடன் வெற்றி பெறக்கூடும். அதனால் மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. சற்று உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் கிடைக்கப்பிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள். என்று மனம் போன போக்கில் எதிலும் ஈடுபட வேண்டாம். மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ள முடியும். ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். உங்கள் கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மிதமான பண வரவே கிடைக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க சின்ன குழப்பம் இருக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். விட்டு பிடியுங்கள். பொறுமையாக இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெருகக்கூடும். கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. தன வரவு தாராளமாக இருக்கக்கூடும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பூசம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். எடுத்த காரியம் அற்புதமாக வெற்றி நடை போடுங்க. திட்டமிட்ட செயல்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று தன வரவு தாராளமாக இருக்கக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள். கலை அம்சம் நிறைந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உடல் நல குறைவு கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. சமூக பணி புரிவதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையும். நிலவி பணம் வசூலாகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தின் தேவைகள் குறைவின்றி நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நிலையில் அதிகமான போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறையுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மனம் கொஞ்சம் அலி பாய்ந்து கொண்டிருக்கும். தாராள பணவரவு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய சொத்து சொற்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சிம்ம ராசினியருக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை கண்டிப்பாக இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். எல்லாம் இறைவன் அருளால் நல்லதாகவே நடக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்கள் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். என்ன முடிவெடுப்பது என்று கொஞ்சம் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும், பின்பு முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுங்க. கனவுகள் நனவாக கொடுங்க. கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். இன்று வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். குறைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாக கூடும். வியாபாரத்திற்காக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக வெளியிடங்களில் சென்று வருவீர்கள். கடன் உதவிகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உத்திரம். மனக்கவலை இல்லாமல் வாழ்வீர்கள். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். என்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பேசுவது நல்லது. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பார்த்து எதையும் அணுகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று மனம் போன போக்கில் தயவு செய்து செல்ல வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்லது நடக்க கொடுங்க. பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் ஓரளவு குறைந்துவிடக்கூடும். மிதமான பணவரவுதான் கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடன் நலனை பாதுகாக்குங்க. என்ற உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். அதுவே வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். பரபரப்பும் வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு காரியத்தையும் தள்ளியும் போட வேண்டாம். அதில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். பெண்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று மாணவர்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று மனக்கவலை இல்லாமல் காணப்படுவீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று சாதகமான சூழல் நிலவும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பரபரப்பு கொஞ்சம் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம். சிந்தியுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. சித்திரை. கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வெளியூர் பயணம் செல்வதற்கான சூழல் இருக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். தெய்வீக சிந்தனையில் இன்று காணப்படுவீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள்
இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிடும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மிதமான பணவரவுதான் இன்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்க கொடுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று மனசுக்குள் வைத்துக்கொண்டு எதையும் நீங்க பேசிவிட வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே பேசுங்கள். குடும்பத்தில் உள்ளவராலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கின்றது. உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தாயின் அன்பும் அசையும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்ய முடியும். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். பெண்களுக்கு சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவு காண்பது நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியுங்க. கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடியனை வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இயன்ற அளவில் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். வண்டி வாகனம் யோகம் இருக்கின்றது. அதற்கான செலவும் இருக்கின்றது. சுவாதி. என்ற முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. குடும்ப விஷயமாக பெரியவரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பண விஷயமாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் எந்த ஒரு பணியும் தள்ளி போட வேண்டாம். விசாகம். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது. பணியில் இருந்து தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மை கொடுக்கும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். குடும்ப விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது உத்தமம். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. சமூக பொறுப்புகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு நிலவே பணம் வசூலாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று நீங்க மன தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். கடந்த கால சிரமத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை எப்பொழுதும் போலவே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். குடும்பத்தை பற்றி தவறான கருத்து கொண்டவர்கள் இப்பொழுது நல்ல கருத்துக்களை சொல்ல கொடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அவருடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. தடை தாமதங்கள் ஏற்படுத்திய வகையில் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் என்று ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. எதையும் தைரியமாக செய்ய பார்ப்பீர்கள். மன சஞ்சலம் நீங்கி நிம்மதியும் பிறக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி பெறக்கூடும். நினைவாற்றல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நீங்க கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று உங்களுக்கு எதிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும் என்று நம்பிக்கைக்குரிய நபர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அனுஷம் என்று ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். கடந்த கால சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். பெரியவர்களின் ஆலோசனைகளும் பாராட்டுகளும் கிடைக்க கொடுங்க. மன சஞ்சலம் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக் கொடுங்க. கேட்டை நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உற்சாகமுடன் இன்று பணிகளை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. என்று நீங்க பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் இந்த அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். இலக்கு நிறைவேற கூடுதலாகவே பணிபுரிவீர்கள். வருமானம் கொஞ்சம் குறையக்கூடிய அளவில் சூழல் இருக்கும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். இன்று பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்று குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி அனைவரின் ஆதரவையும் பெறுவீர்கள். என்று வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை எழக்கூடுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நிலவே பணம் விடாமுயற்சியால் வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அதற்கு இல்லத்திலும் கலந்து பேச வேண்டும். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம். அப்புறம் படித்துக் கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போட வேண்டாம். பாடங்களில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. நன்கு படிப்பது மிக நல்லது. மாணவ கண்மணிகள் சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தீவிரமாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. போராடம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வருமானம் குறையும்படி இருக்குமே தவிர வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். வண்டி வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவேறாத பணிகள் கண்டிப்பாக நிறைவேறும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவியை செய்து கொடுப்பீர்கள். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்படுத்துவது நல்லது. என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள்.
நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். தங்கு தடையின்றி தனது பணிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று வாய்ப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. நீங்களாகவே முன்னின்று எதையும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருப்பதும் நல்லது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி மேற்கொள்வது மிக நல்லது. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். அதனையும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவைப்படக்கூடும். நிலவு பணம் விடாமுயற்சியால் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. என்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். என்று உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்க கொடுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதனையும் சரி செய்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை அலட்சியம் காட்ட வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. காதலை பொறுத்தவரை முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தாரிடம் கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். என்று பெண்கள் சில இடங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு பெரியவரிடம் ஆலோசனை கேட்டுத்தான் செய்ய வேண்டியிருக்கும். நீங்களாகவே முடிவெடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தடபுடலாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தில் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். சக நண்பர்களை இன்று நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசங்களை இப்போதிலிருந்தே அடியோடு ஒழியுங்கள். படியுங்கள், படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக அமைதிவிடக்கூடும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. என்ன ஒன்று கொஞ்சம் குழம்பி போவீர்கள். குழப்பம் இல்லாமல் இருப்பது உங்கள் கையில் உள்ளது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள், அது போதுங்க. திருவோணம். என்று நீங்க காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து முன்னேறி செல்ல முடியும். அவிட்டம். மனக்குழப்பம் தயவு செய்து வேண்டாங்க. முடியாத காரியத்தை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். நிலவே பணம் வசூலாவதில் கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வர கொடுங்க. சில பணிகள் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யக்கூடிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள், என்று நீங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக கூட இருக்க கொடுங்க. உன்னின் தகுதி திறமையும் இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. அபிவிருத்தி பணி சிறப்பாக நிறைவேறும். தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனைவி விரும்பி பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று மனதில் அமைதி ஏற்படக்கூடும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஏற்றம் இறக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். கடன்கள் சற்று குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்று விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். என்று இலக்கை அடைவதற்கு கண்டிப்பாக கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். திருமண வயது அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வர கொடுங்க.
எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவருக்கு இன்று எதிர்காலம் மிக சிறப்பாக அமைதி விட கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும், விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரு நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரு நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். சிலர் சுயநல நோக்குடன் இன்று அணுகக்கூடுங்க. தெய்வீக சிந்தனை இன்று வெளிப்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. உடைய தகுதி திறமைகளை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். என்று நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் சற்று விட்டு விடுங்கள், அது போதும். சதயம். என்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உறவிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். என்று நீங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. மனம் கோணாமல் என்று நீங்க கண்டிப்பாக நடந்து கொள்ள கொடுங்க. போராட்டாத்தி. என்று எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு தன்னடக்கம் தேவைப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்று நீங்க மற்றவர்கள் மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளையும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு இன்று வெற்றி வாகை சூடுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்று மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடும். திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையை கொஞ்சம் தள்ளி வைப்பீர்கள். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். இன்று நெருக்கடிகள் நிலவினாலும் கண்டிப்பாக மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டாலும் வெற்றி ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்லும். குடும்ப தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்ப உறவுகளிடம் இன்று நிதானத்தை நீங்க செயல்பட வேண்டும். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வண்டி வாகன செலவுகள் இருந்தாலும் வண்டி வாகன யோகமும் இருக்கின்றது. இடையூறுகள் செய்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். உத்திரட்டாத்தி. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க.
பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இன்று வீணான விவகாரங்களில் தலையிட வேண்டாம். மிதமான பணவரவு இன்று கிடைக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ரேவதி, செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. முடிவுகளில் தெளிவு எடுப்பது ரொம்ப நல்லது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வியாபார தொடர்பு பலம் பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.